வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஷண்முக பிரிய சமையல். இன்றைக்கி டிஐஒயில் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். குழம்பு செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தெர்மாக்கோலை 5 இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே சைஸில். ஸ்கேல், CD ரைட்டர் பென், adjustable knife or blade, 3 கலர் எடுத்து வச்சிருக்கேன், ப்ளூ, black, ஒயிட் கலர், ஃபெவிகால், பெரிய சைஸு குண்டூசி, ஃப்ளாட் ப்ரஷ். இப்போ இந்த ஸ்கேலோட அகலத்துக்கு வச்சு தான் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ஹைட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைனில் அதே அகலத்துக்கு நீட்டாக எவ்வளோ தெர்மாக்கோல் இருக்கோ அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். அவுட்லைனெல்லாம் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததும் அதே அகலத்தில் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு 3 இதுமாரி வரைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இது ஸ்டெப்ஸ்க்காக. இப்போ இந்த இடத்த கட் பண்ணிடணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு, ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டெப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச், அதாவது 13 இன்ச் 14 இன்ச்சு நம்ம அதாவது நீளத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் செய்யும்போது சப்போர்ட் பண்ணும்போது லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் கூட இருந்தால் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நான் 1 இன்ச்சு கூட எல்லாத்துலேயுமே இதுமாரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வந்து 13.5 இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ், அதாவது 14.5 இன்ச்சஸ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிறேன். இப்போ அது 17, அது இப்போ 18 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ 13 14, 17 18 அந்த மாதிரி 1 இன்ச்சு கூட வச்சு எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே அதுமாரி வரைஞ்சிக்கணும். 4 பக்கம் நமக்கு தேவைப்படுறதுனால இது 3 ஸ்டெப்ஸ்க்கும் தேவையான அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 ஸ்டெப்ஸுக்கு நடுவில் வர்றதுக்கு. இப்போ இதுதான் பேஸு. இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து குளத்தை வரைஞ்சிக்கணும். இதுதான் அடியில் இதை வச்சுட்டு தான் எல்லாமே இப்போ கட் பண்ணணும். இப்போ இது வந்து சைடில் வந்து காம்பவுண்டு மாதிரி, அதாவது வெளிப்புறத்துக்கு வர்றதுக்கு இது பக்கம் 4 பக்கமும் நம்ம இதுமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் நடுவில். இப்போ அதை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த சின்ன ஸ்டெப்ஸு இந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஸ்டெப்ஸு எல்லாமே ஸ்டெப்ஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 ஸ்டெப்ஸ், அதாவது 4 பக்கம் வரதை எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஸ்டெப்ஸ், ஒரு ஸ்டெப்ஸ்க்கும் இன்னொரு ஸ்டெப்ஸ்க்கும் நடுவில் வர அந்த இதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுவும் கட் பண்ணி ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன போர்ஷன் அதில் நடுவில் சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் அடியில் ஃபெவிகால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வைங்க. இப்போ குண்டூசி வந்து அதில் வந்து 4 பக்கமும் வச்சு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியில் ப்ரெஸ் பண்ணுறேன் எல்லாத்துலேயும்.
இப்போ இத மாதிரி நான் இப்போ கட் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எல்லா சைடும் குண்டூசி வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேஸ் காட்றேன் அதுக்கு அப்புறம் ஃபெவிகாலை வந்து எல்லாத்துலயுமே நான் அப்ளை பண்ணிட்டு இப்போ அந்த பேஸ் ரெடி பண்ணிட்டேன் ஏனா ஃபெவிகாலுக்கு நல்லா வேர் பண்ணாத நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அது மூவாம இருக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அத வந்து எல்லா பக்கமும் ஓட்டனல இப்போ அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து இது மேலே ஃபிக்ஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் சின்ன போர்ஷன் கட் பண்ணோம்ல அத வச்சாச்சு அதுக்கு அப்புறம் நாலு பக்கமும் அந்த சின்னதா நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் நான் அதல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபெவிகால் வச்சு இந்த போர்ஷனை நல்லா ஒட்டிடணும் குண்டூசி எதுக்குன்னா மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக குண்டூசி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுல இப்போ இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி அதாவது நேரா இருக்காம மாதிரி zigzag டைப் மாதிரி நீங்க அந்த மாதிரி ஃபெவிகாலை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சைடும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்குறத வந்து நம்ம வந்து பிளேட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு தான் தேவை பட் இது கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா இப்போ அதனால இந்த சைடு கட் பண்ணிட்டேன் இந்த பக்கமும் அத கொஞ்சம் புடிச்சுக்குங்க இது கொஞ்சம் பொறுமையா செய்யணும் இல்லைனா இந்த தர்மாக்கோல் வந்து உடைஞ்சிக்கும் அதே மாதிரி அந்த சைடும் கட் பண்ணிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இப்போ கீழ ஒரு பேஸ் கொடுத்துட்டோம் அப்புறம் ரெண்டாவது இப்போ மேலே வந்து மூணாவதா நம்ம வச்சிருந்தோம் இல்லையா கட் பண்ணது பெரிய சைஸ் இப்போ அதன்ல ஃபிக்ஸ் பண்றோம் இப்போ zigzag ஃபெவிகால் அதுல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அத மேலே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இப்போ முதல்ல சைடுக்கு சின்னதா கட் பண்ணலாம்னு பார்த்தேன் இது கொஞ்சம் பெருசா இருக்குறதுனால இப்போ பெரிய சைஸ்க்கு நாலு பக்கமும் அந்த தர்மாக்கோல்ல இப்ப கட் பண்ணி நாலு சைடுக்கும் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு இப்போ ஃபெவிகால் வச்சு அந்த வால் மாதிரி இருக்கு பாருங்க அதையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ கேப் தெரியாம இருக்கட்டும்னு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தர்மாக்கோல் கட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஸ்டெப்ஸோட அவுட்டர் பொசிஷன் அதாவது அவுட்டர் பிளேஸ்ல சொல்றேன் நான் அவுட்டர்ல இதுலயும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு குண்டு ஊசி வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சுக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா அந்த ஃபெவிகால் இப்போ எல்லா பக்கமும் ரெடி ஆயிட்டு பாருங்க கேப்பே தெரியாத அளவுக்கு இப்போ கோலம் செய்யற மாதிரி நீங்க ஸ்டேடியம் செய்றீங்க அப்படினா கூட இந்த மாதிரி நீங்க ஸ்டேடியம் செய்யலாம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கிரிக்கெட் மாதிரி வச்சிருக்கீங்க நவராத்திரி கோலு பொம்மைங்கன்னா நீங்க அது மாதிரி செய்யலாம் இது வந்து கோலம் செய்யற அதாவது கோயிலுக்கு பின்னாடி கோலம் வர மாதிரி இது மாதிரி செய்யலாம் ஸ்டேடியமாவும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கலர் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒயிட் ஃபர்ஸ்ட் எந்த கலர் எடுத்தாலும் ஒரு வாட்டி இந்த மாதிரி mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்துக்கங்க உங்கள்ட்ட லைட் ப்ளூ இருந்தனா நீங்க லைட் ப்ளூ கலரே அப்ளை பண்ணிக்கலாம் என்கிட்ட லைட் ப்ளூ இல்லாதனால நான் கொஞ்சம் ஒயிட்டும் ப்ளூவும் அதாவது டார்க் ப்ளூவும் இத மாதிரி mix பண்ணி இப்போ அப்ளை பண்றேன் கொஞ்சம் வாட்டர் இது அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துர்க்கேன் நீங்க போஸ்டர் பெயிண்டே போதும் இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கலர் வேணும் வாட்டர் கலர்ங்கறது அந்த தகுந்த மாதிரி நீங்க mix பண்ணி எடுத்துக்கங்க அந்த மாதிரி இப்ப palette-ல blue color ரெடி பண்றேன் லைட் blue கலர்ஸ் இருக்கு ஏன்னா என்கிட்ட டார்க் blue தான் இருக்கு இப்போ அதல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்ப அப்ளை பண்ணலாம்
நீங்கள் வந்து க்ளூ கன் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த வேவ்ஸாக வரதுக்கு கூட க்ளூ கன்னை வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வெறும் இந்த ப்ளூ மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. லைட்டாக நடுவில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இப்படி வேவ்ஸ் மாரி இப்படி 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 ஜிக்ஸாக் மாரி ப்ரஷ் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ அடுத்தது நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன் இதிலெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கருங்கல் மாரி தான் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், அதனால் நான் பிளாக் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட் ஷேடாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்கில் வந்து ஒயிட் ஆட் பண்ணிங்கன்னா க்ரே கலரில் கிடைக்கும். நான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நடுவில் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஒயிட்டில் வந்து லைட்டாக வேவ்ஸ் மாரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன செடிகள் அந்த மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நடுவில் கூட ஒரு லோட்டஸோ ரோஸ் அதாவது ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி கூட வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.